வெல்கம் டு சாந்தி கிராஃப்டி கிரியேஷன். நம்ம இப்போ பெட்டிக்கோட் எப்படி தைக்கிறது, அதோட மெஷர்மெண்ட்டு, இப்போ கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நீங்கள் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிவிட்டு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிங்க. இது எப்போவுமே நான் சொல்கிறது தான் உங்களுக்கு. கட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் ஸ்டிச்சிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். பெட்டிக்கோட்லே 2 டைப்ஸ் ஆஃப் பெட்டிக்கோட் இருக்குது. ஃபுல் பெட்டிக்கோட் இருக்குது. இது வந்து சுடிதாருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சுடிதார் போடும்போது இந்த பெட்டிக்கோட் யூஸ் பண்ணலாம். மேபி இப்போ வந்து நம்ம பாவாடை சட்டை அதெல்லாம் போடணும்னா அதுக்கு வேறு பெட்டிக்கோட் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து சுடிதாருக்கு பெட்டிக்கோட் எப்படி பண்ணுறது மட்டும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். கட்டிங் ஃபினிஷ் பண்ணோடனே நம்ம என்ன பண்ணோன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, தோள்பட்டை, கழுத்து வளைவு, கை வளைவு எல்லாமே வந்து மடித்து தைச்சிக்கணும். ஷோல்டர், நெக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதான் பார்க்க போகிறோம். கட்டிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? போதுமான வழியில் வந்து ஸ்லோவாகவே வந்து கட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதாக கட் பண்ணது ஃபைனல் அவுட்புட். பாருங்கள், இப்போ அப்படியே திருப்பிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணல, அதனால் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு திருப்பிக்கிட்டு இப்போ வந்து கழுத்து வளைவு வந்து மடித்து தைச்சிக்கணும். மடித்து தைச்சிட்டு அதே போல் தோள்பட்டை, கை வளைவையும் மடித்து தைச்சிக்கணும். அதே போல் கீழேயும் மடித்து தைச்சிக்கணும். சைட்லேயும் வந்து ரெண்டுமே ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் மடித்து செஞ்சுட்டு ரெண்டுமே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே வந்து அழகாக மடித்து, இதை ஆல்ரெடி நான் இந்த மாதிரி தைச்சிருக்கேன், காமிச்சிருக்கேன் வீடியோவில். பிஃபோர் வீடியோவில் பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ வந்து இது எல்லாமே மடித்து தைச்சி ஃபைனல் அவுட்புட் இதான் வந்து சுடிதார் சிம்மி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.